லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ஸ்டாக் 1000% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 மடங்குக்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸோட பர்ஃபார்மன்ஸில் நிஃப்டி 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டியை விட நல்ல பர்ஃபார்ம் பண்ண டாப் 3 செக்டார்ஸ் என்ன, நிஃப்டியை விட குறைவாக பர்ஃபார்ம் பண்ண 2 மோசமான செக்டார்ஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து டாப் 3ல பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிற செக்டார் எனர்ஜி இண்டெக்ஸ். நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ் 15.8% லாஸ்ட் 10 இயர்ஸில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி 12.1%, அதை விட ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக முடிஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் 17.9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. முதல் இடத்துல மெட்டல் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி மெட்டல் துறையில் கிட்டத்தட்ட 18.8% அவுட் பர்ஃபார்மிங் செக்டாராக இருக்குது. இப்போ நிஃப்டியை விட ஒரு குறைவான மோசமான ரிட்டர்ன் கொடுத்த 2 துறை அப்படின்னா அதில் வந்து ஃபார்மா வந்து ஒரு மோசமான ரிட்டர்ன், நியர்லி 5.5% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஃப்எம்சிஜி 10.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டியை விட குறைவான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் கோவிட் பேண்டமிக் 2020 வந்ததுன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. மேபி இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சென்னை ட்ரேடிங் அகாடமி சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.